ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனை பற்றின தரமான சூப்பரான நம்ம விஜய் சேதுபதி அவர்களே எபிசோட் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஒரு டாஸ்க்கு ஆனால் ஓஹோன்னு ஒரு ரிசல்ட்டு. என்ன டாஸ்க்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து ரியலாக இருக்கா, யார் வந்து ரீலாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதில் அதிகப்படியான அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. காரணம், நிறைய பேர் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ட்ராமா குயின் வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு ட்ராமாவாக இருக்குது, ரியலாகவே இல்லை. அதேமாரி இன்றைக்கி அந்த விஷயங்கள் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் அது நெகட்டிவான விஷயம். ஆனால் அவங்க வந்து அதையும் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு கேலி பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்பயே விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டார். இது நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, இது முதல்ல நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். அதுலேயும் கனியெல்லாம் பேசும்போது விஜய் பார்வதி பற்றி பேசும்போது ஆப்போசிட்டில் மக்கள் வந்து கைத்தட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. என்னடா இது, நம்ம அப்படி என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் பண்ணது பூராவுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சுமா அப்படின்றது மக்களோட கருத்தாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா துஷார் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடார். நேற்றே பார்த்தீங்கன்னா நந்தினி பக்கத்தில் இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போதே நிறைய சண்டைகளாக இருக்கும். அப்பயே வந்து விஜய் பார்வதிட்டு சண்டை போட்டிருப்பார். காரணம், நந்தினி வந்து ஏதோ சம் டிப்ரெஷனில் வந்துட்டு அந்த ஹாலில் வந்து கத்துவாங்க. பயங்கரமாக கத்தும்போது அவங்கள தனியாக விட்டுருவோம், அப்படி கத்திட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் அந்த மாதிரி தான் நடந்ததுன்றனால சொல்லுவார். ஆனால் விஜய் பார்வதி அவங்க கூடயே இருந்து நான் அவங்க கூடயே இருக்கணும், நான் அவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது ரியலாக இல்லை, ரியல் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகி அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்கள பார்த்தாவே பிடிக்கல, அவங்க ஃபுல்லாக ஃபேக் அப்படி பண்ணிட்டார். அவர் பேச இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மக்கள் கை தர்றாங்க, வா ஹூன்னு விசில் அடிக்கிறாங்க. என்னையே இது, ஏதோ படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி விசில் அடிச்சுட்டு கொண்டாடுறீங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு விஜய் பார்வதியை பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கே ஷாக் ஆகுது. பட் விஜய் பார்வதி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து சொல்கிற மாதிரி வந்து விஜய் பார்வதி வந்துட்டு அந்தளவுக்கு மோசமானவங்க கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ரம்யாஜோ வந்து சொல்கிறாங்க, சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க, என்னமோ அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ண மாதிரி. ரம்யாஜோவை என்ன பண்ணாங்க, திவாகரை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து தேவையில்லாமல் கோர்த்து விட்டுட்டு எல்லாருமே வந்து, அதாவது எஃப்ஜே வந்துட்டு அன்றைக்கி வெட்டிடுவேன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் இவங்க தான். ஆனால் அங்கே வந்துட்டு இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னா போட்டு இது பண்ணுறாங்க பாருங்க, அது தேவையில்லாது. ஆனால் துஷார் வந்து சூப்பராக வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி சொல்லியிருந்தார். அதே மாதிரி சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, சார் யாரோ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க சார், அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் விஜய் பார்வதி அதை கேட்டுட்டு என்ன தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க சார். அதே மாதிரி துஷார் கேப்டன் ஆனால் பயங்கரமாக இருக்குன்னு என்கிட்ட தான் சார் சொன்னாங்க, நாங்களும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு நந்தினி மேம் பக்கத்தில் நிற்காது சொன்னதுக்கு துஷார்கிட்ட அவ்வளோ சண்டை போடுறாங்க சார் அப்படின்றாங்க. கெமி அதுக்கு மேலே கெமி என்னமோ கரெக்டாக இருக்கிற மாதிரி, சார் நான் பண்ணது வந்துட்டு அவ்வளோ ஹர்ட்டாக இருக்குது அவங்களுக்குன்னா என்னையே சார் ட்ரிகர் பண்ணும், பார்க்குறதெல்லாம் ட்ரிகர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கெமி வந்து ஒரு பக்கம் அவங்க கதை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு. ஏன்னா ஒரு வாட்டி அவங்க பண்ணாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. நிறைய இடங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க கெமி ஏதாவது பேசுவாங்கன்ட்டு. பட் கெமி சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. அதேமாதிரி ரம்யா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி பேசுவாங்க சார், ஆனால் பின்னாடி வேறு மாதிரி இருக்கும், நான் கண்ணாடியில் அவங்கள பார்த்துருக்கேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி திவாகருக்கு வேறு சொன்னாங்க, திவாகரும் ரொம்ப நல்லவருமா நடிக்கிறாரு, குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து நிற்கிற மாதிரி நடிக்கிறார் சார்ன்ற மாதிரி அவங்கள பங்குக்கு ஒரு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களாம் சொல்லும்போது மக்கள் கிளாப் பண்ணல. கனி பேசும்போது, துஷார் பேசும்போது, அதுக்கப்புறம் யார் நம்ம ஆதிரை பேசும்போதெல்லாம் வந்து கிளாப்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த எஃப்ஜே நம்ம துஷார் வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.